ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நார்மலான ஒருத்தரே போதும். சார் கீ கொடுக்கணும். மித்ரா கீயை வாங்கிக்கோங்க. கொஞ்சம் எல்லாம் பேசணும். மித்ராக்கா கிட்ட சூப்பர்மேன் ஏதோ சொன்னாரு. அத கேட்டதும் அவங்களும் வெளியே போறாங்க. என்ன நடக்குதுன்னு போய் பாத்திர வேண்டியதுதான். போலாம். தேனு எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? உன்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இரு. இல்ல மாமா, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். ஹலோ, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கல்யாண பேச்ச ஆரம்பிச்ச உடனே புது பொண்ணுக்கு வெக்க வந்துருச்சோ, அதான் எழுந்து ஓட பாக்குறீங்க. அப்படி எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. பேசாம இங்கேயே உட்காரு. லூசு மாமா. மித்ரா கண்ணு தொடச்சு முதல்ல இங்க கிளம்பு. தென்மொழி வர பார்த்தா தப்பாயிடும். நான் உங்களை தாங்க நம்பி இருக்கேன். எப்படியாவது அந்த நாகலட்சுமி அம்மா கிட்ட இருந்து என் பையனை காப்பாத்தி கொடுத்துருங்க பிளீஸ் வினய். மித்ரா நம்ம பையன், நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க கிளம்பு. போ போன்னு சொல்றேன்ல, போ. ஓஹோ, கதை இப்படி போகுதா? சூப்பர்மேன், நீங்க நிஜமாவே சூப்பர்மேன் தான். என்ன நீங்க சின்ன பொண்ணுன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதானா? மித்ராக்கா உங்களையும் மயக்கிட்டாங்களா? தேன்மொழி, உண்மை என்னன்னு தெரியாம தயவு செஞ்சு தப்பா பேசாத. நான் எதுவும் தப்பா கற்பனை பண்ணி பேசல. என் கண்ணு முன்னாடி பார்த்ததை தான் பேசுறேன். ஆல்ரெடி கார்த்திக் மாமாவை மடக்கி போட்டுட்டாங்கன்னு நாகப்பாட்டி கத்திட்டு இருக்காங்க. அது உண்மைதான் போலயே. மித்ரா அக்காவை நான் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது அவங்க ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு. கார்த்திக் மாமாவை மயக்கினது பத்தாதுன்னு இப்போ உங்களையும் மயக்க பாக்குறாங்களா? சூப்பர்மேன், நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் அவங்க ரொம்ப நல்லவங்க எல்லாம் கிடையாது. இப்படியும் ஒரு பொண்ணு, இவங்க அதுக்கு வேற. பார், இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசின அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு ஒழுங்கா இங்க எடுத்து போயிடு. ஓன் சொல்றல. உங்களுக்கு நல்லது சொன்னா நீங்க என்னையே அடிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும். அப்ப தெரியும் இந்த தேன்மொழி யாருன்னு. ஆமா ஆமா, சரி நான் கூப்பிடுறேன். ஓகேவா? மா மா, யார் மணி? என்ன வேணும்? இல்லப்பா, இங்க சிவனாண்டி யாரு? அவரை கொஞ்சம் பாக்கணும். ஓ, அண்ணனை பார்க்க வந்திருக்கீங்க. உள்ளதா இருக்காரு, போங்க. யாரு மணி? இங்க என்ன பண்ற? ஐயோ, போன்ல பேசுனனே, நாகு. அது நான் தாங்க. நாகுவா? வாங்க வாங்க மேடம். ஏய், அந்த சேர் எடுத்து போடுறேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். வேணாம், நான் நின்னுகிட்டே பேசிடுறேன். மேடம், பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? அது வந்து விஷயம் என்னன்னா, விஷயத்தெல்லாம் தலைவர் காலையில சொல்லிட்டாரு. நாங்க தூக்க வேண்டிய உருப்படியோட போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இருங்க, போன்ல தான் போட்டோ இருக்கு, நான் காட்டுறேன். ஓகே, இதான் புது உருப்படியா? இதத்தான் நாங்க தூக்கணும். ஆமாங்க. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, நீங்க கேட்ட பணம்.
எண்ணி பாத்துக்கோங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க தூக்கிட்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா போதும். நான் போன் பண்ணதுக்கு அப்புறம் அவனை வெளியில விட்டா போதும். இங்க பாருங்க, எக்காரணத்தை கொண்டும் அவன் தப்பிச்சிடவே கூடாது. அம்மா இந்த வரேன்பா. அம்மா வாங்க, இங்க பாருங்க தேனு. அட தேனு, வர வர ஆளே அப்படியே மாறி போயிட்டியே. வர வர ரொம்ப அழகாயிட்ட. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. தேங்க்ஸ் பாட்டி. என்ன இது, வர வர தேனோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லையே. ஆமா, இந்த புடவைய எங்கேயோ தேனு புடவை கட்டிட்டு வந்திருக்கிறத பார்த்தா கல்யாண ஆசை வந்துருச்சு போல இருக்கே. என்ன தேனு, ஆமா தானே? அடடா, தேனுக்கு வெக்கத்தை பாருங்களேன். புதுசா வெக்கலாம் படுறிய தேனு? போங்க மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா தேனு, உங்ககிட்டதான் புடவையே இல்லையே. இந்த புடவை ஏது உனக்கு? அது மித்ரா அக்காவோட புடவைய எடுத்து கட்டிக்கிட்டேன் பாட்டி. மித்ரா அக்கா, எனக்கு இந்த புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தேனு. கார்த்தி, அம்மா தேனை கூட்டிட்டு போய் அவளுக்கு நல்ல புடவையா கொஞ்சம் வாங்கி கொடுப்பா. பிள்ளைக்கு ஆசை வரும்போது இதெல்லாம் பண்ணிடணும்பா. அம்மா, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்குமா. இப்போதைக்கு என்னால வெளியில எங்கேயும் போக முடியாது. அது மட்டும் இல்லாம பெருசா எனக்கு சாரி எல்லாம் செலக்ட் பண்ண தெரியாது. மாமா பரவாயில்ல, இருக்கட்டும். நான் பசங்களை விட்டுட்டு அப்படியே போய் புடவை எடுத்துக்கிறேனே. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, மித்ராவையும் கூட கூட்டிட்டு போ. இல்ல பாட்டி, வேண்டாம். மித்ராக்காக்கு பாவம் வீட்டுல நிறைய வேலை இருக்கும். அவங்க இங்கேயே இருக்கட்டும். நான் வேணா வினய கூட்டிட்டு போறேனே. தேனு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மித்ராவும் உன் கூட தான் வருவாங்க. மித்ரா, நீங்களும் கொஞ்சம் தேன் கூட போயிட்டு வந்துருங்க. சூப்பர்மேன், எனக்காக நீங்க ஷோரூம் வரைக்கும் வந்து சாரி செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. ஃபர்ஸ்ட் டைமா எனக்குன்னு எடுத்த புடவைய நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கீங்க. எனக்கு இத்தனை புடவை எல்லாம் தேவையில்ல, ஒன்னே ஒண்ணு இருந்தா போதும் தான் நான் நினைச்சேன். ஏன்னா நான் சின்ன பொண்ணு இல்ல, புடவை கட்டினா நானும் பெரிய மனுஷி மாதிரி தெரிவேன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் சாரி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா நீங்க கூட வந்து செலக்ட் பண்ணீங்களா, அதுதான் மொத்தமா அள்ளிட்டு வந்துட்டேன். இனிமே பாருங்க, டெய்லி ஒரு சாரின்னு கலர் கலரா டிசைனா கட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பேன். அப்பயாவது உங்க மனசு மாறி நான் சின்ன பிள்ளை இல்ல பெரிய மனுஷன்னு தோணுதான்னு பாக்கலாம். இங்க பாரு தேனு, இப்ப நீ சொன்ன மாதிரி நீ சின்ன பொண்ணு இல்ல, பெரிய மனுஷன்தான். உனக்கு கல்யாண வயசும் வந்துருச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு பொருத்தமானவன் இல்ல தேனு. அத நீங்க சொல்லக்கூடாது சரியா, நான் தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹஸ்பண்டா வரவரு எனக்கு பொருத்தமானவரா இருக்கணும்ன்றதை விட எனக்கு பிடிச்சவரா இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அம்மா, எதை வச்சு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ற? உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும் சொல்லு. இப்போ ஒரு மாசமா உங்களை பாத்துட்டு இருக்கேனே, ஒரு நாள் கூட நீங்க என்ன தப்பா பார்த்ததும் இல்ல பேசினதும் இல்ல. இப்ப கூட பாருங்க, நானே உங்ககிட்ட வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன். நீங்க பிடி கொடுக்காம பேசுறீங்க. இந்த ஜென்டில்மேன் தனும் எத்தனை பசங்க கிட்ட இருக்கும் சொல்லுங்க? அதுவும் என்ன மாதிரி ஐஃபையான ஒரு பொண்ணு வாண்டடா வரும்போது எந்த பையனாவது வேண்டான்னு சொல்வானா? ஆனா நீங்க சொல்றீங்க, இதுக்கே நான் உங்களை துரத்தி லவ் பண்ணுவேன். ஏய் லூசா நீ, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? இங்க பாரு, நானும் உன் வயசுல உன்ன மாதிரி தான் பாக்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்பேன்.
ஆனா அதுல சும்மா ஒரு ஜாலிக்கு தான். நீ இப்ப சொன்னது கூட நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீயும் ஒரு ஃபன்னா நினைச்சு மறந்துடு. சும்மா விளையாட்டு கூட இது மாதிரிலாம் சொல்லாத. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? நான் சீரியஸா தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணா உங்களை மட்டும் தான் பண்ணுவேன். ஐயோ புரிஞ்சுக்கோ தேனு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. புரியுதா? பண்ணாளா? மித்ராக்காவா? அவங்க ஷோரூமை எட்டி பார்த்ததோட சரி, திரும்பி அவங்க கார்லயே போய் உட்காந்துட்டாங்க பாட்டி. இது எல்லாத்தையும் நானும் சூப்பர்மானும் தான் எடுத்தோம். பரவாயில்ல, ஓ ரசனையும் நல்லாதான் இருக்கு. தேங்க்யூ பாட்டி. காஸ்ட்லியான புடவை தான் செலக்ட் பண்ணிருக்க தேனு. நீ செலக்ட் பண்ணா நல்லா தான் இருக்கும், ஆனா அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியலையே. என்ன என்ன சொன்ன நீ? நான் கவனிக்கலையே. அது அது ஒண்ணும் இல்ல பாட்டி. ஒண்ணு இல்லையா? ஏதோ உன்னோட செலக்ஷன் கலெக்ஷன் சொன்ன மாதிரி இருந்தது. அது ஒண்ணும் இல்லம்மா, தேன்மொழியோட செலக்ஷன்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குமா. நீங்க தான் இன்னும் அவள சின்ன பொண்ணாவே பாக்குறீங்கன்னு அவ சொல்றா. மித்ரா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. அம்மா, ஒரு பொண்ணு புடவை கட்ட ஆசைப்படுறானா என்ன அர்த்தம்? அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். அன்னைக்கு நாடி ஜோசியர் கூட அதானே சொன்னாரு. அட ஆமால பாட்டி, இவங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு கல்யாண ஆசைலாம் இல்ல பாட்டி. சும்மா புடவை கட்டி பாக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கட்டினேன், அவ்வளவுதான். அதுதாம நாங்களும் சொல்றோம். இவ்வளவு நாள் ஆசை இல்லாதவ இப்ப ஆசைப்படுறேன்னா அதுக்கான நேரமும் காலமும் கூடி வந்திருக்குன்னு தானே அர்த்தம். இல்லன்னா உனக்கு புடவை கட்டணும்னு ஆசையே வந்திருக்காது. பாட்டி, எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு ஒரு அவசரமும் இல்ல பாட்டி. இப்பதான் நான் ஃபைனல் செமஸ்டரே எழுத போறேன், அதுக்குள்ள கல்யாணம் கல்யாணம்னு நான் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு பாட்டி. எல்லா பொண்ணுங்களும் சொல்ற அதே பதில தான் நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க. எங்க இருந்துதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்களோ? கல்யாண பேச்சு எடுத்த உடனே படிக்கணும்னு சொல்றீங்க. நீ என்ன பண்ற? நம்ம தரகருக்கு போன போட்டு நாளைக்கே நான் வர சொன்னேன்னு சொல்லுமா. பாட்டி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். தேனு சும்மா இரு. மித்ரா ஒண்ணு சொல்றான்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். உன் கல்யாண விஷயத்த மித்ரா கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அவளே எல்லாத்தையும் பாத்துப்பா. மித்ரா நீ போமா, நீ போய் போன் பண்ணி வர சொல்லு போ. சரிங்கம்மா. டிரைவர் லைட்டா பின்னாடி வா. டே மாப்ள, டே புல்லான ஷேர் ஆட்டோ மாதிரி நிக்காம போறான் பாரு. டே மாப்ள. சொல்லு மாம்ச. என்னடா கூப்பிட்டா இருக்க, நீ பாட்டுக்கு நிக்காம போயிட்டு இருக்க? இதோ யோசனையில இருந்தேன். எனக்கு என்னமோ நம்ம விக்ரம தூக்க அந்த பொம்பளை ஏதோ பிளான் பண்ணுதுன்னு எனக்கு தோணிட்டு இருக்கியா? மறுபடியும் பிளான் பண்றாளா? ஏன் மாப்ள, ஏற்கனவே கரெக்டா வந்தவங்களை நீ தான் நல்லா டின்னு கட்டி அனுப்பிச்சிட்டியே, மறுபடியும் எப்படி பிளான் பண்ணுவாங்க? அப்படியே பிளான் பண்ணாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. விக்ரம காப்பாத்தாத நாம இருக்கோம்ல, எவன் வந்தாலும் ஒரு கை பாத்துடலாம். நீ மாப்ள, நீ ஒண்ணு பண்ணிருக்கணும். அவனுங்களை சாத்ததுக்கு பதில் நீ இந்த புண்ணாக்கு படி நல்ல நாள் சாத்தி விட்டுருக்கணும். இப்ப பேசாம இருந்திருப்பான். இன்னொன்னு,
லாஜிக் படி பார்த்தா ஏற்கனவே அடி வாங்கிட்டு போனவனுங்க மறுபடியும் கடத்தறதுக்கு பிளான் பண்ண மாட்டானுங்க தான் தோணுது. என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? இல்ல மாம்சு, நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் இன்னைக்கு விக்ரமின் தானியாவும் ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு வரும்போது யாருனே தெரியல, கார்ல 4-5 பேர் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. ஃபாலோ பண்ணானுங்களா? அப்புறம் என்னாச்சு? நான் காரை ஓரம் கட்டிட்டு வண்டியில இருந்து ராட் எடுத்துட்டு யாருன்னு பாக்கலாம்னு இறங்கினேன். அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டானுங்கயா. அப்படியா? அந்த புண்ணாக்கு மூட்டை கொழுப்ப பாத்தியா மாப்பிள்ள? சினிமால ஒரு வில்லி மாதிரி கடத்தற காலையில வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கா. சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கு. ஆமா மாம்சு, நான் அதுக்கு தான் சொல்றேன். இங்க பாரியா, நீ சும்மா அசால்ட்டா இருந்துடாத. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தூங்காம கண்ணு முடிச்சு பாத்துக்கோ. நாளைக்கு விடிஞ்சதுமே நான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஏன் மாப்பிள்ள, நான் தினமும் தூங்கிட்டா இருக்கேன். அன்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல புண்ணாக்கு மூட்டை மயக்க மருந்து கலந்து விட்டுருக்கா, அதான் தூங்கிட்டேன். இதை பாரு, எனக்கு விடிய முழிச்சுட்டு இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா வீட்டுக்கு போ. சரி மாம்சு. அப்புறம் இன்னொன்னு, நீ மறந்து போய் போன் ஏதாவது சைலண்ட்ல போட்டுறாத. அப்புறம் போனை நல்லா சார்ஜ் பண்ணுவேன். ஏதாவது பிரச்சனைன்னு கூப்பிட்டா எந்திரிக்கணும்ல. உன் பொண்டாட்டி வர. வாமா. வினய், சொல்லு மித்ரா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். விடிஞ்சா வெள்ளிக்கிழமை அந்த அம்மா என்ன பண்ணும் ஏது பண்ணும்னே தெரியல. நமக்கு எதுக்கு ரிஸ்க்? நாம வேணா போலீஸ் கிட்டயும் இல்ல கார்த்திக் சார் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிரலாமா? எதை போய் சொல்லுவ மித்ரா? இப்ப நம்ம போய் யாருகிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னாலும் மாட்ட போறது என்னமோ நம்ம தான். இருந்தாலும் ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் எப்படி வினய் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நீ விக்ரம மட்டும் பத்திரமா பாத்துக்கோ, அது போதும். இங்க விடிய விடிய தூங்காம மாமா யாரும் வராம பாத்துப்பாரு. யாரும் அவரை மீறி உள்ள வர முடியாது. இங்க இல்லாம நான் வீட்டுக்கு போனாலும் என் நினைப்பு முழுக்க இங்கதான் இருக்கும். மித்ரா, எதையுமே போட்டு குழப்பிக்காத. நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். கதை சொல்லு மம்மி. இப்ப டைம் ஆயிடுச்சுல்ல, நாளைக்கு சீக்கிரமா எழுந்துக்கணும். மம்மி உனக்கு நாளைக்கு கதை சொல்றேன். சரி மம்மி. குட் பாய். இப்ப தூங்கு பாப்போம். என்னாச்சு மம்மி, உனக்கு தூக்கம் வரலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா கண்ணா, தூக்கம் வருதுதான், தூங்கணும். அப்புறம் ஏன் மம்மி பயப்படுற? பயப்படுறனா? இல்லையே விக்ரம், உனக்கு அப்படியா தெரியுது? ஆமா மம்மி, நீ ஏதோ டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா தூங்கலாம், வா படு. மம்மி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு கார்ல சில பேட் பாய்ஸ் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க மம்மி. என்ன விக்ரம் சொல்ற? என்னாச்சு? ஆமா மம்மி, வினய் அங்கிள் இருக்கார்ல, நம்ம கார்ல
என்னாச்சு விக்ரம்? அப்புறம் என்ன, வினய் அங்கிள் வந்து இந்த வீட்ல யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம், தெரிஞ்சா அவங்க பயப்படுவாங்கன்னு சொன்னாரு. சரி, நீ தூங்கு. என்னம்மா என்னாச்சு? பதட்டமா ஓடி வர? காலையில அந்த பொண்ணு மட்டும் பிரச்சனை பண்றாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. வினய் உங்ககிட்ட லீவுன்னு சொன்னாரா? இல்லையம்மா, அவன் அப்படி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏன் கேக்குற? இல்ல, காலையில சீக்கிரம் வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரவே இல்ல. நைட்டு கார்த்திக் சார் போனுக்கு லீவுன்னு மெசேஜ் பண்ணிருக்காரு. கார்த்திக் சார் போனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கானா? லீவ் போடணும்னா போன் பண்ணி தானே சொல்லுவான். அது இல்லாம அவன் லீவ் போடுற சான்ஸே இல்லையாமா. அவன் இங்க இருக்கிறதே உனக்காகவும் விக்ரமுக்காகவும் தான். அப்படி இருக்கிறவன் எப்படி லீவ் போடுவான்? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. இத பாரு மித்ரா, எதுக்கு பதட்டப்படுற? அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவன் வீட்டுல தான் இருப்பான். நான் போய் அவன் வீட்டுல இருக்கான்னு பாக்குறேன். என்ன, நீ விக்ரம பத்திரமா பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணு, சரியா? மித்ரா, நான் போய் பாத்துட்டு உனக்கு போன் பண்றேன். ஒருவேளை சென்னைக்கு போயிருப்பானோ? இல்லையே, நம்ம கிட்ட சொல்லாம சென்னைக்கு போக மாட்டானே. ஆமா, இவர் பெரிய இவர்கிட்ட சொல்லாம போக மாட்டானாமா. சென்னையில இருந்து இப்ப கோயம்புத்தூருக்கு வந்தப்போ உங்ககிட்ட சொல்லிட்டா வந்தான். அந்த மாதிரி சொல்லாம கூட போயிருக்கலாம். எதுக்கு அக்காக்கு போன் பண்ணி கேட்கலாம். ஹலோ அக்கா. என்னடா நடக்குதாங்க? நான் தான் வீட்டுக்குள்ள குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்கேன். இல்ல, இப்ப எதுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டேன். ஆமா, நானே நைட்ல இருந்து வினைக்கு 10 தடவை கால் பண்ணிட்டேன். அவன் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. போன கூட பார்க்காம அவன் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்ப மாப்பிள்ள சென்னைக்கும் போகலையா? வேற எங்க போயிருப்பான்? ஐயோ, மித்ரா வேற செகண்ட் லைன்ல வராளே. நான் என்ன சொல்லுவேன்? அருண், ஹலோ, என்னடா அமைதியா இருக்க? சொல்லுக்கா. ஆமா, வினய் எங்க? என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது வினய் தூங்கிட்டு இருக்காங்கக்கா. எது, தூங்குறானா? அது ராத்திரி ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருந்தது. ராத்திரி முழுக்க கார் ஓட்டினானா, அதான் பயங்கர டயர்டா இருந்தான். நான் தான் தூங்குறான்னு சொன்னேன். பாவம் என் புள்ள, பாத்தியாடா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. ஆமாக்கா, அவனோட பொண்டாட்டி பிள்ளைக்காக தானே கஷ்டப்படுறான். எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிரும். நீ ஒன்னும் கவலைப்படாத. அவனை நல்லா பாத்துக்கோடா. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமா, அவன் டயர்டா இருக்கான் சரி, அவன் போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே. அதுக்கு அவன் தூங்கிட்டு இருக்கும் போது போன் மட்டும் ஏன் முழிச்சுட்டு இருக்கணும்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னேன். இல்லக்கா, அவன் டயர்டா இருந்தான்ல, தூங்கும் போது யாராவது போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கடா மாப்பிள்ளன்னு சொன்னேன். அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஓ சரி சரி, அவன் எந்திரிச்சதும் நான் பேசினேன்னு சொல்லு. சொல்றேன்க்கா. சரிடா, வச்சிடுறேன். ஐயோ, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்ச மாதிரி இருக்கு. டே மாப்பிள்ள, எங்கடா போன? நான் உன்னை எங்கேன்னு தேடுவேன். வினய், என்னாச்சு உங்களுக்கு? தினமும் ஷார்ப்பா கரெக்ட் டைமுக்கு வந்து நிப்பீங்க. இன்னைக்கு இவ்ளோ லேட் ஆகியும் நீங்க இன்னும் ஆளை காணோம். போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இன்னைக்கு ஒரு டைமாவது நீங்க விக்ரம மீட் பண்ணி ஆகணும்னு நாடி ஜோசியர் சொன்னதா நீங்க தான் என்கிட்டயே சொன்னீங்க. அப்புறம் ஏன் நீங்க இன்னும் வரல? ஒருவேளை மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல, மறந்திருக்க மாட்டீங்க. நேத்து நைட்டு என்கிட்ட சீக்கிரமா வரதா சொல்லிட்டு போனீங்க. நிச்சயம் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. யாரோ உங்களை இங்க வர விடாம தடுத்து நிறுத்திருக்காங்க. அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நாகலட்சுமி அம்மா தான் உங்களை இங்க வர விடாம தடுத்திருக்காங்க. அவங்கள புடிச்சு விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஒண்ணும் இல்ல. என்னம்மா அது?
ஏம்மா பார்த்து வரக்கூடாதா? ஒரு நிமிஷம் எனக்கே அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு. வேகமா வந்ததுல சேலையில கால் சிக்கிக்குச்சுமா. உன்னை யார் வேகமா வர சொன்னாங்க மித்ரா? கொஞ்சம் பொறுமையா வரக்கூடாதா? அப்படி என்ன அவசரம் உனக்கு? பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு இல்லம்மா, அதான் வேகமா வந்தேன். கால் ஸ்லிப் ஆயிடுச்சுமா. என்னம்மா நீ? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆகும் சொல்லு. அண்ணி, அதான் ஒண்ணும் ஆகலல. நீங்க செஞ்ச புண்ணியம் இவள காப்பாத்திருச்சு. அப்புறம் என்ன அண்ணி? இத பாருங்க, ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இனிமேலாவது இவள பார்த்து கவனமா போ சொல்லுங்க. ஆமாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க போலாம். மித்ரா ஒரு நிமிஷம் இருங்க மித்ரா. இப்ப ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நீங்க விட ரெஸ்ட் எடுங்க மித்ரா. நான் பசங்களை போய் டிராப் பண்ணிடுறேன். ஐயோ இல்ல சார், இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இதுக்கு போய் நீங்க பரவாயில்ல, நானே போய் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க இருங்க மித்ரா, உங்களுக்கு இன்னும் டென்ஷனே குறையல. இப்படியே போனீங்கன்னா மறுபடியும் ஏதாவது ஆகத்துக்கு சான்ஸ் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். ஆமா மித்ரா, கார்த்திக் சொல்றதும் சரிதான். அவனே போய் விட்டுட்டு வந்துட்டுமா, நீ இங்கே இரு. அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லாதாமா இருக்கேன். கால் தவறி கீழே விழுந்ததுக்கு போய் ஏமா இவ்ளோ பயப்படுறீங்க? இது சாதாரண விஷயமா? என்னம்மா சொல்ற? அப்ப அந்த அம்மா உன்னதான் அனாதைன்னு சொல்லி விவரம் வாங்கிட்டு போனாங்களா? ஆமாங்க ஐயா. சே, இவ்வளவு கெட்ட எண்ணத்துல தான் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எந்த விவரத்தையும் சொல்லிருக்க மாட்டேனேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அதை விடுங்க, நீங்க தெரியாம தான் கொடுத்தீங்க. ஆனா இப்ப அந்த புண்ணாக்கு மூட்டை அந்த நாகலட்சுமி என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே. மாப்பிள்ளைய வர காணோம். ஒருவேளை அப்பனும் பிள்ளையும் பார்க்க கூடாதுங்கிறக்காக கடத்தி வச்சிருக்காளா? அப்படி கடத்தி வச்சிருந்தா எங்க கடத்தி வச்சிருக்கா? என்ன பண்ணிருக்கா? எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. இன்னைக்கு என்ன ஆனாலும் உங்க கணவரும் குழந்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சே ஆகணும். இல்லனா அவங்களுக்கு நிரந்தர பிரிவு ஏற்படும். ஐயா, அது எப்படி நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்றீங்க? ஒருவேளை மாப்பிள்ளைய நாகலட்சுமி கடத்தி வச்சு நாளைக்கே தப்பிச்சு வந்து அப்பனும் புள்ளையும் பாத்துக்கிட்டாங்கன்னா 2 பேரும் ஒன்னும் சேர்ந்துருவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஏயா? மித்ரா கொஞ்சம் மனசு வச்சு மாப்பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கே ஒன்னா போயிருவோங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க? தம்பி, நான் சூசகமா சொன்ன விஷயத்த நீங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறீங்க. இன்னைக்கு உலகம் போற வேகத்துல எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஏன் பூமியில இருக்கிற ஒரு ஆள் வேற கிரகத்துல இருக்கிற ஒரு ஆளை பார்த்து பேசிக்க முடியும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனா நான் சொன்ன பிரிவுங்கிறது இது இல்ல. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பிரிவுங்கிறத எதை நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா உடல்ல இருந்து பிரிஞ்சு போன உயிரை திரும்ப உடல்ல புகுத்துற விஷயம் இந்த விஞ்ஞானத்திலயும் இல்ல, அஞ்ஞானத்திலயும் இல்ல. சில விஷயங்கள் கடவுளால மட்டும்தான் சாத்தியம். 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போறது மட்டும்தான் பிரிவா என்ன? ஐயா, 2 பேர்ல ஒருத்தரோட உயிர் இந்த லோகத்தை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதுவும் பிரிவுதான். ஐயா, ஐயா, என்ன சொல்றீங்க ஐயா? இத நேரா சொன்னா அவ சொல்லா இருக்குமேனு தான் விஷயத்தை கொஞ்சம் பூடகமா சொல்றேன். இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். அப்படி நடக்கலன்னா நாளைக்கு காலையில உங்க கணவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு. வினய், என்ன மன்னிச்சிருங்க வினய். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே ஜோசியர் எச்சரிக்கை பண்ணியும் நான் அசால்ட்டா இருந்தது என்னோட தப்பு தான். நான் மட்டும் அலாட்டா இருந்து வினயும் விக்ரமையும் ஒரே இடத்துல தங்க வச்சிருந்தா இப்படி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன் வினய். ஜோசியர் நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்கன்னு சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே எச்சரிக்கையா இருந்திருப்பேன். மித்ரா,
அழுதுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. அதான் ஜோசியர் சொன்னாரு, தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கிற மாதிரி அம்மன் கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணா வினைக்கும் விக்ரமுக்கும் இருக்கிற கண்டத்திலிருந்து தப்பிச்சிருவாங்கன்னு ஜோசியர் சொன்னார்ல. முதல்ல அவர் சொன்னபடி பண்ணமா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. வினையும் விக்ரமையும் காப்பாத்துறதுக்கு கடவுள் உதவுவார்னு எனக்கு தோணல மாமா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. கடவுள் எப்போ நல்லவங்களை கைவிட மாட்டாரு. நீ கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணு, எல்லாமே நல்லபடியா நடக்கும். மனுஷனால செய்ய முடியாதப்பதான் கடவுள் கிட்ட போய் முறையிட முடியும். வாய்ப்பு இருந்தும் வினையையும் விக்ரமையும் சந்திக்க வைக்காதது என்னோட தப்புதான். தப்ப நான் பண்ணிட்டு கடவுள் கிட்ட போய் எப்படி உதவி கேட்க முடியும்? மித்ரா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதம்மா. ஏற்கனவே வினை இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காமா. நீ அசால்ட்டா இருந்திருக்க, அதனாலதான் இவ்வளவும் நடந்திருக்கு. திரும்பவும் அதையே பண்ணாத. ஜோசியர் சொன்ன மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணு. அப்படி பண்ணாம போய் நடக்க கூடாதது நடந்துட்டா நமக்கு தானமா நஷ்டம். இதை பாருமா, அந்த புண்ணாக்கு மூட்டை இவ்வளவும் பண்ணிட்டு வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டா. வினை எங்க அடைச்சு வச்சிருக்காளோ அங்க போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா. நான் ஒண்ணு பண்றேன், அவளுக்கே தெரியாம அவளை ஃபாலோ பண்ணி வினை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறேன். நீ முதல்ல போய் ஜோசியர் சொன்ன மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணு, எல்லாமே நல்லபடியா நடக்குமா. பயப்படாத, நான் வரேன். என் கஷ்டம் தெரியாம பேசிட்டு போறீங்களே மாமா. எனக்கு பழைய வாழ்க்கையே வேண்டான்னு முடிவு பண்ணிதான் நான் வினை கட்டின தாலிய கழட்டி வச்சேன். ஐயோ, இவ கிளம்பி போற வேகத்தை பார்த்தா ஸ்கூலுக்கு போற மாதிரி தெரியலையே. ஐயோ, வினை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பாளோ? அதான் இவ்ளோ வேகமா கிளம்பி போறாளோ? ஒருவேளை அந்த வினை பையன் அங்க இருந்து தப்பிச்சிட்டானா? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்காம அவனுங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன? ஏய், நிறுத்துங்கடா. அந்த அம்மா தான் போன் பண்ணுது. சொல்லுங்க மேடம். யோ, அந்த டிரைவர் பையன் அங்க சேஃபா தானே இருக்கா? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அவனுக்கு மயக்க ஊசி போட்டு மயக்கத்துல தான் வச்சிருக்கோம். நீங்க கவலைலாம் பட வேணாம். இங்க இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. யோ, நீங்க பேசுறதெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா நம்பிக்கை தான் வர மாட்டேங்குது. ஏன்னா அவன் ஆள் அந்த மாதிரி. நம்புங்க மேடம், நம்பிக்கை தான் எல்லாம். நம்புறாங்க. நான் பேசினதை விட மேல போட்டு தரேன். இத பாரு, அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும், புரியுதா இல்லையா? சரிங்க மேடம், பண்ணிரலாம். சரி, வேலைய பாருங்க. ஓகே மேடம். அண்ணா, என்னென்ன சொல்லுச்சு மேடம்? அந்த மேடம் பார்ட்டியை பார்த்து ரொம்ப பயப்படுது. பையன் என்ன அவ்வளவு பெரிய ஜித்தான? என்னன்னா அப்படி சொல்லிட்ட? அவனை பார்த்தாவே தெரியுத. கைய மட்டும் கழட்டி விட்டு இருந்தோம், நாம ஒருத்தர் மிஞ்சிருக்க மாட்டோம்னே. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே. ராட எடுத்து ஐயனார் பண்ணி நிக்கிறானே. ஏய், அவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, நீ ஃப்ரீயா விடுன. அவனை பாருன, பால் வடிகிற முகம், சின்ன பையன். அட என்னென்ன யோசிக்கிற? விளையாடுன, பாத்துக்கலாம். இல்லடா, அந்த மேடம் இவன் விஷயத்துல இவ்வளவு கரெக்டா இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்னும் சரியா படல. ஏ குமாரு, ஊசி எத்தனை இருக்கு? இன்னும் 2 ஊசி இருக்குண்ணே. எதுக்கும் சேஃப்டிக்கு இப்போ ஒன்னு போட்டு விட்டுரு, பாத்துக்கலாம். என்னண்ணா பேசுற? ஏற்கனவே போட்ட ஊசி 2 மணி நேரம் தாங்குண்ணே. இப்ப இன்னொரு ஊசி போட்டா பாவம் செத்துற போறானே. டேய், செத்தா சாகட்டும், நான் சொல்றத மட்டும் செய். நான் சொல்றத சொல்லிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.